Hello everyone, welcome to Kokul Tech. நாம இந்த வீடியோல பார்க்க போற விஷயம் HNB பேங்க்ல போயிட்டு என்ன மாதிரி ஒரு கேஷை டெபாசிட் பண்றது, பணம் வைப்பு செய்வது எப்படி என்ற விஷயத்தை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே, நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், பார்க்காதவங்க பார்த்துக்கொள்ளுங்க. வீடியோட லிங்க் மேலே இருக்கிற ஐ பட்டனில் இருக்குது, ஸோ கிளிக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்க. இப்போ பார்க்க போகிற விஷயம் HNB பேங்க் CDMSல போயிட்டு காசு எப்படி டெபாசிட் பண்ணுறது, பணம் வைப்பு செய்வது என்ன மாதிரின்றதை தான் இந்த வீடியோவில் தமிழில் சொல்ல போகிறேன். ஸோ ஒரு ஆள் கேட்டிருந்தது, அதுக்காகவும் இந்த வீடியோ உங்களுக்காகவும். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். சில பேங்கில் போயிட்டு கேஷ் டெபாசிட் பண்ணுறது, வித்ட்ரோ பண்ணுறது, அந்த வீடியோக்களும் ஆல்ரெடி வீடியோ போட்டாச்சு. ஸோ பார்த்துக்கொள்ளுங்க. BOC பேங்கோட எல்லாமே போட்டாச்சு, கமர்ஷியல் பேங்கில் போட்டாச்சு, அதே மாதிரி சம்பத் பேங்க் டெபாசிட் போட்டாச்சு. அடுத்தது பீப்புள்ஸ் பேங்கில் வித்ட்ரோ பண்ணுறது, டெபாசிட் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வீடியோ போட்டுட்டேன். ஸோ அதெல்லாம் தனித்தனி பிளேலிஸ்ட்டாக சேனலில் இருக்குது பாருங்கள். இப்போ பார்க்க போகிறது HNB பேங்க் CDM மெஷின், கேஷ் டெபாசிட் மெஷினில் எப்படி காசு போடுறதுன்ற விஷயத்தை தான் இந்த வீடியோவில் தமிழில் சொல்ல போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் HNB பேங்கோட CDM மெஷினுக்கு வந்துட்டேன். ஸோ இது ஜெஃப்னால இருக்குது, அந்த இடத்துல தான் நிற்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள். இதில் என்னோடய ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு நான் கேஷ் டெபாசிட் பண்ண போகிறேன். ஸோ இல்லைன்னு சொன்னால் நீங்கள் தேவைப்பட்டால் உங்களுக்கு கூட நீங்களாகவே டெபாசிட் பண்ணலாம். ஸோ இதுக்கு உங்களுக்கு தேவையான விஷயம் ஜஸ்ட் உங்களோட அக்கௌண்ட் நம்பர் மட்டும். யாருக்கு அமௌண்ட்டை டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அவரோட அக்கௌண்ட் நம்பர் அண்ட் அவரோட நேம் இருந்தால் நீங்கள் அவருக்கு கேஷ் டெபாசிட் பண்ணலாம். ஸோ இந்த HNB பேங்கில் போயிட்டு இன்றைக்கு கேஷ் டெபாசிட் பண்ண போகிறேன். இப்போ பாருங்கள், அட்டையற்ற பண பரிமாற்றம் இதில் டச் பண்ணுறேன். இல்லைன்னு சொன்னால் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அடுத்தது மொழி, தமிழ் மொழியை செலக்ட் பண்ணுறேன். செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், கணக்கிற்கு பணம் வைப்பு செய்தல் மேலே இருக்குது, அதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு பாருங்கள், இப்போ உங்களின் பணத்தாள்கள் பின்வரும் நிபந்தனைகளை ஏற்றுக்கொள்ளக்கூடியது என்பதை உறுதிப்படுத்த சொல்கிறாங்க. ஸோ இப்போ பாருங்கள், இதில் சொல்கிறது கேஷ் வளைஞ்சிருக்கக்கூடாது, அதாவது வளைஞ்சு நெளிஞ்சிருக்கக்கூடாது. அடுத்தது நீங்கள் டெபாசிட் பண்ணுற கேஷில் கரைகள் இருக்கக்கூடாது, அதாவது பெண்ணால் எழுதியும் இருக்கக்கூடாது. அதுக்கு அடுத்தது உங்களோட கேஷ் நீங்கள் கரெக்டாக வச்சுருக்கிறீங்கன்னு சொன்னால் அதுக்கு நீங்கள் பின் பண்ணுறது. அடுத்தது ரப்பர், அதாவது ரப்பர் பேண்ட் போட்டு வைக்கிறது, அந்த மாதிரி கேஷ் வச்சுருக்கக்கூடாது. அடுத்தது பாருங்கள், சேதமடைந்த அல்லது ஒட்டப்பட்ட காசுத்தாள், அதாவது டேமேஜ் ஆனவங்களோட காசில் நீங்கள் செலோ டேப் ஒட்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது, அப்படியான கார்டு யூஸ் பண்ணக்கூடாது. அடுத்தது மழையிலையோ இல்லைன்னு சொன்னால் தண்ணியில் நினைஞ்ச கேஷ் நீங்கள் இதில் டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணக்கூடாது. அதுக்கு அடுத்தது 100க்கு கீழ் எந்த தாளும் டெபாசிட் பண்ணிடாது. நீங்கள் 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா, 5000 ரூபா அந்த மாதிரியான தாள்கள் டெபாசிட் பண்ணலாம். ஸோ அதை இதில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது பாருங்கள், கடைசியில் சொல்லியிருக்கு, HNB அட்டையின்றி ஒரு பரிமாற்றத்தின் போது பரிமாற்றக்கூடிய உச்சத்தொகை 2 லட்சம் மட்டுமே என்பதனை கருத்தில் கொள்ளவும். ஒரே நேரத்தில் நீங்கள் 2 லட்சம் ரூபா அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணலாம், ஒரு HNB கார்டு இல்லாமல். ஸோ கார்டு இல்லாமல் பேமெண்ட் டெபாசிட் பண்ணலாம். கார்டு இன்சர்ட் பண்ணி நீங்கள் பேமெண்ட் டெபாசிட் பண்ணலாம். இப்போ கார்டு இன்சர்ட் பண்ணாமல் நோமலாகவே டெபாசிட் பண்ண போகிறோம் அக்கௌண்ட் நம்பரை வச்சு. ஸோ இப்போ பாருங்கள், நான் உறுதிப்படுத்துகிறேன்ற கிளிக் பண்ணுறேன். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களது அடையாள அட்டை இலக்கத்தினை பதிவிடுக. நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணுறீங்களா இருந்தால் டெபாசிட் பண்ணுற நீங்கள் உங்களோட ஐடி கார்டு நம்பரை இதில் என்டர் பண்ணணும். என்னென்னு சொன்னால் கேஷ் மாறி நீங்கள் வேறு யாருக்காவது டெபாசிட் பண்ணி இல்லைன்னு சொன்னால் ஏதாவது இஷ்யூ வந்தால் அந்த ஐடி கார்டை வச்சு நீங்கள் திரும்பவும் அந்த கேஷை எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ என்னோட ஐடி கார்டை நான் தான் டெபாசிட் பண்ணுறேன். ஸோ என்னோட ஐடி கார்டை என்டர் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திடுங்கள், இதை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களது தொடர்பாடல் இலக்கத்தினை பதிவிடுக. அதாவது நீங்கள் யூஸ் பண்ணுற டெபாசிட் பண்ணுற அமௌண்ட்டை டெபாசிட் பண்ணுற நீங்கள் யூஸ் பண்ணுற உங்களோட நம்பரை டைப் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னால் நீங்கள் கேஷ் டெபாசிட் பண்ணி ஏதாவது பிரச்சனை உங்களை நம்பர் மூலமாக கூட கண்டெக்ட் பண்ணி நீங்கள் அது மூலமாக நீங்கள் பேமெண்ட்டை திரும்ப எடுக்கலாம். மாறி யாருக்காவது டெபாசிட் பண்ணிடலன்னு சொன்னால் வேறு ஏதாவது இஷ்யூஸ் வந்தால்
நீங்கள் வந்து இந்த ஃபோன் நம்பரை வச்சு கூட திரும்ப வந்து அந்த கேஷை வந்து எடுக்கலாம். ஸோ இப்போ வந்து என்னோடய ஃபோன் நம்பரை வந்து டைப் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திடுங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, கிளிக் பண்ணதும் அடுத்த ஸ்டெப்பில் வரும். ஸோ இதில் பாருங்கள் கணக்கு இலக்கத்தினை பதிவு செய்திடுங்கள். அதாவது யாரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்களோ அவரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து இதில் வந்து டைப் பண்ண வேணும். ஸோ நான் வந்து யாருக்கு வந்து டெபாசிட் பண்ண போகிறனோ அவரோட அக்கௌண்ட் நம்பரை வந்து என்டர் பண்ணிவிட்டு உறுதிப்படுத்திடுங்கள் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, அடுத்தது வந்து பாருங்கள் கணக்கு உரிமையாளர் குறித்த வைப்பினை அடையாளம் காண்பதற்கானதோர் குறிப்பினை பதிவிடுக. அதாவது நீங்கள் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ணும்போது ஆன்லைன்லேயும் சரி மெஷின்லேயும் சரி நீங்கள் வந்து அதுக்கு வந்து கொமெண்ட் மாதிரி கொடுக்குறது ரீசனை வந்து இதில் வந்து டைப் பண்ணலாம். சேலரி என்று சொன்னால் சேலரி என்று சொல்லி டைப் பண்ணலாம். இல்லைன்னு சொன்னால் லோன் என்று சொன்னால் லோன் என்று சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உறுதிப்படுத்திடுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நான் வந்து டெபாசிட்னு சொல்லி டைப் பண்ணிவிட்டு கீழே பாருங்கள் உறுதிப்படுத்திடுங்கள் அதை வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நடவடிக்கையை ரத்து செய்யும் பொருட்டு பண வைப்பு பொறி வெறுமை நிலையில் இருக்க வேண்டும். அதே நேரம் பார்த்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து பணத்தை பொறியினுள் செலுத்தவும். அதோடு பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வந்து 100 ரூபா தாள் 500 ரூபா 1000 ரூபா 2000 ரூபா 5000 ரூபா அப்படிப்பட்ட தாளை மட்டும்தான் நீங்கள் வந்து வைப்பு செய்யலாம். அதிகபட்சம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் 200 தாள்களை மட்டும் நீங்கள் வந்து இதில் வந்து ஒரே நேரத்தில் வந்து டெபாசிட் பண்ணலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மெஷினில் வந்து ஒரு பாக்ஸ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு தான் நீங்கள் வந்து கேஷ் வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க. நான் வந்து 100 ரூபா வந்து அப்படியே வந்து வச்சுட்டு 100 ரூபா தான் டெபாசிட் பண்ண போகிறேன். முன்னெடுக்கவும் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதும் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாணயத்தாள்கள் அடையாளம் காணப்படுகின்றன. இப்போ வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ணுறேன்னு சொல்லி செக் பண்ணுது இந்த மிஷின். ஸோ பாருங்கள் நான் வந்து டெபாசிட் பண்ணுறது ஒரு 100 ரூபா தாள். ஸோ டோட்டல் வந்து 100 ரூபா. இப்போ வந்து உறுதிப்படுத்தவும் இதை வந்து கிளிக் பண்ணுறேன். அதை வந்து கிளிக் பண்ணதும் பண வைப்பின் விவரம் வந்து வரும். ஸோ யாரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து எவ்வளோ வந்து டெபாசிட் பண்ண போகிறீங்க கணக்கு இலக்கம் வந்து தருவாங்க. நீங்கள் டெபாசிட் பண்ண வேண்டிய ஆளோட கணக்கு இலக்கமும் அவரோட நேமும் வந்து சரியான்ற வந்து இதில் வந்து செக் பண்ணிவிட்டு சரியாக இருந்தால் நீங்கள் வந்து ஆமன்றதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து அவரோட அக்கௌண்ட்டுக்கு வந்து இந்த 100 ரூபா வந்து டெபாசிட் ஆகுது. ஸோ இது டெபாசிட் ஆனதுக்கப்புறம் ஒரு ரிசிப்டை வந்து எஜெக்ட் ஆகும். ஸோ கட்டாயமாக வந்து அந்த ரிசிப்டை வந்து நீங்கள் வச்சுருக்க வேணும். ஏன்னு சொன்னால் அந்த ரிசிப்ட் தான் நீங்கள் வந்து கேஷ் வந்து போட்டதுக்கான ப்ரூஃப். ஸோ ஒரு HNB பேங்கோட ஒரு CDM மிஷினில் போயிட்டு கேஷை வந்து கார்டு இல்லாமல் நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணுறதுக்கான மெத்தட் வந்து இதுதான். ஸோ இவ்வளோ நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். நாளைக்கு வந்து இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம். ஓகே, வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு விளங்கி இருக்கும் என்ன மாதிரி HNB டெபாசிட் மெஷின் அதாவது CDMல போயிட்டு வந்து காசு வந்து டெபாசிட் பண்ணுற விஷயம் வந்து இந்த வீடியோவில் வந்து கிளியராக இருக்கும். ஸோ இவ்வளோ நம்ம வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கொள்கிறேன். அதோட இப்படி ஒரு யூடியூப் சேனல் நம்ம ஸ்ரீலங்காலையும் தமிழில் இருக்குன்னு சொல்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ உங்களால் முடிஞ்ச இந்த சேனலை வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கொள்ளுங்க. அதோட உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணி கொள்ளலாம்.